ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதம் நிறைந்த தேவ நாமத்தில் கூடி வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசுவாராக. எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தம்முடைய வார்த்தையை மிகவும் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே நாமும் அந்த வார்த்தைக்குரிய கனத்தோடு ஜெபத்தோடு ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேச வேண்டும் என்கிற மிகுந்த எதிர்பார்ப்போடு ஆண்டுடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். சிறு பிள்ளைகளாயிருந்தாலும் பெரியவர்களாயிருந்தாலும் பயபக்தியாயிருந்து தெய்வ வார்த்தையை நாம் தியானிப்போம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் நம்முடைய இருதயங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தொனிக்க தேவன் கிருபை தருவாராக. இந்த நாளின் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதத்தினுடைய பகுதி அது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 29வது அதிகாரம் 1வது வசனத்தையும் இந்த நாளின் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளலாம். எடுத்தவர்கள் யாராகிலும் ஒருவர் தெளிவாக நிதானமாக ஆமென் சத்தம் உயர்த்தி நம்மில் ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். 1 நாளாகமம் அதன் 28வது அதிகாரம் முதல் வசனத்தையும் பின்பதாக 29வது அதிகாரம் முதல் வசனத்தையும் ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். தாவீது எருசலேமிலே கூடி வரச் செய்தான். 29வது அதிகாரம். பின்பு தாவீது ராஜா எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷருக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. எல்லாரும் சேர்ந்து அந்த கடைசி பகுதியை நான் வாசிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் திருப்பி நாம் வாசிக்கலாம். அந்த கடைசி பகுதியை, என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. இன்னும் செய்ய வேண்டிய வேலை அது பெரிதாயிருக்கிறது, அது மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை என்பதே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளாகமத்தினுடைய புஸ்தகம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 1279வது ஆண்டிலிருந்து 461வது ஆண்டின் இடைப்பட்ட காலத்தில் இந்த சரித்திர புஸ்தகமாகிய நாளாகமத்தின் புஸ்தகம் நாத்தான், காத், ஏசாயா, ஆமென் இன்னுமாக எஸ்ரா போன்றதான தீர்க்கதரிசிகளின் மூலம் இந்த நாளாகமத்தினுடைய புஸ்தகமானது எழுதப்பட்டது. இந்த நாளாகமத்தினுடைய புஸ்தகத்திலே ஆதாம் முதற்கொண்டு தாவீது வரைக்குமாய் இருக்கிற தலைமுறையை குறித்தும், பின்பதாய் தேசத்தின் மத்தியிலே எழும்பின 2வது ராஜாவாய் இருக்கிற தாவீதின் காலகட்டத்தில் இஸ்ரவேல் என்கிற தேசத்தின் சூழ்நிலை என்ன என்பதை குறித்தும் இந்த நாளாகமத்தின் புஸ்தகம் முழுமையாய் நாம் வாசிக்க முடியும். மிக விசேஷமாய் இந்த 2 வசனத்தை இன்றைக்கு நான் மையப்படுத்தும்படி நான் விரும்புகிறேன். தாவீதின் ராஜாவினுடைய பெரும்பகுதியான நாட்கள் முடிந்த பின்பதாக தாவீது தலைவர்கள் எல்லாரையும், ஆங்காங்கு இருந்த தலைவர்கள், அரண்மனையிலே விசாரிப்புக்காரர்களுக்கு மேல் இருந்த தலைவர்கள் எல்லாரையும் தனக்கு முன்பதாய் கூடி வரச் செய்கிறான். 1 நாளாகமும் 29வது அதிகாரத்தில் வாசிக்கிற போது, இப்பொழுது தலைவர்கள் மாத்திரமல்ல, ஜனங்களும் அவனுக்கு முன்பதாய் வந்து நிற்கிறார்கள். ஒரு புறத்தில் தலைவர்கள் நிற்கிறார்கள்,
ஒரு புறத்தில் பிரபுக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு புறத்தில் ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நடுவே ஒருவனை பிரதானமாய் தாவீது கொண்டு வந்து நிறுத்துகிறான். அவன் யார் என்றால் சாலமோன். ஆமே, அந்த சாலமோனின் நிமித்தம் ஜனத்தோடு அவன் பேசுகிற வார்த்தையை அங்க பார்க்க முடியும். எதன் நிமித்தம் ஜனத்தோடு இந்த வார்த்தையை பேசுகிறான்? ஆண்டவருக்கென்று ஒரு அரண்மனை கட்டப்பட வேண்டும், ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயமானது கட்டப்பட வேண்டும் என்கிற மிகுந்த பாரத்தோடு ஜனங்களோடு கூட பல காரியத்தை அவன் பேசுகிறான். அப்பொழுது ஆண்டவர் தாவீதினிடத்தில் சொன்னபடி, நீ இந்த ஆலயத்தை கட்டுவது இல்லை, ஆனால் உன் கற்ப பிறப்பாய் இருக்கிறதானே ஆமென் ஒருவன் சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டுவான் என்று ஏற்கனவே தேவன் அவனோடு கூட சொன்ன வார்த்தையின்படியே இப்பொழுது சாலமோன் முன்னிறுத்தப்படுகிறான். இப்பொழுது மிகப்பெரிய காரியம் செயல்படுத்தப்பட வேண்டும். அது ஒரு மனுஷனுக்கு கட்டுகிற ஒரு மாளிகை அல்ல, ஆமென், ராஜாதி ராஜாவாய் இருக்கிற கர்த்தருக்கு கட்டுகிற ஒரு அரண்மனை என்று சொல்லி அந்த சாலமோனை முன்னிறுத்துகிறான். அவனை கொண்டு தான் கர்த்தர் செய்ய போகிறார், அவனை கொண்டு தான் இந்த ஊழியத்தை நிலைநிறுத்த போகிறார், அவனை கொண்டு தான் தேசத்தின் மத்தியிலே ஆண்டவர் ஆலயத்தை கட்டி எழுப்ப போகிறார் என்கிறதானே காரியத்தை தாவீது அறிந்தது நிமித்தம் இப்பொழுது சொல்லுகிறான், என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் இப்படி இருக்கிறான், இளைஞனாய் இருக்கிறான், இன்னும் அவன் வாலிபனாய் அவன் இருக்கிறான். ஆனால் அவன் செய்ய வேண்டிய வேலையோ மிகவும் அது பெரியது. ஆமென். பெரியவர் அவருக்காய் கட்டப்பட வேண்டிய ஒரு காரியம், பெரியவருக்காய் கட்டப்பட வேண்டியதானே ஒரு ஆலயத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லது தாவீது சொல்லுகிறான், அவன் சிறு பிள்ளையாய் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? அவன் சிறியவனாய் இருக்கிறான். ஆனால் அவன் சிறியவனாய் இருந்தாலும் கூட அவனை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வதற்கு நான் போதுமானவர். இன்றைக்கு தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்? ஒருவேளை மனுஷனுடைய பார்வையில், ஒருவேளை உலகத்தினுடைய பார்வையில், ஒருவேளை குடும்பத்தின் பார்வையில் நான் சிறியவனாய் இருந்தாலும் கூட என் மேலே பரலோகம் வைத்திருக்கிற திட்டம் ஒரு சிறிய திட்டம் அல்ல. சிறியவனின் மேலே தேவன் ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை, ஒரு பெரிய ஒரு வேலையை அந்த சிறியவனின் மேல வைத்து அந்த சிறியவனை கொண்டு தேவன் அந்த ஆலயத்தை கட்டி முடித்ததை வேதம் சொல்லுகிறது. அல்லாஹ்வனிங்க சாலமோனுக்கு முந்தி 2 ராஜாக்கள் எழும்பினார்கள். சாலமோன் ஆமென் அவன் ராஜ்யபாரத்துக்கு வருவதற்கு முன்பு 2 ராஜாக்கள் எழும்பினார்கள். ஒருவன் யார்? சவுல். அவனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான். இஸ்ரவேலின் சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனை போல உயரமானவன் இல்லை என்று சொல்லுது. ஆனால் மிகவும் உயரமாய் இருந்த சவுலை கொண்டு கத்த அந்த ஆலயத்தை கட்டாதபடிக்கும் 2வது ஒரு ராஜா யார் தெரியுமா? அவன் தாவீது. ஆமென் ஆமென். கோலியாத்தை கொல்லுகிற வரைக்கும் அவன் இளைஞன், கோலியாத்தை முறியடிக்கிற வரைக்கும் அவன் சிறியவனாய் இருந்தான். ஆனால் அதற்கு பின்பதாகவோ ஜனங்கள் அவனை பெரியவனாய் மாற்றினார்கள். சொல்லுகிறார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது எவ்வளவு? 10000 என்று சொல். இப்பொழுது தாவீது சாதாரணமானவன் அல்ல, அவன் பெரியவனாய் இருக்கிறான். ஆண்டவர் தாவீதை கொண்டும் அந்த காரியத்தை செய்யாதபடிக்கு, பெரியவனாக்கப்பட்ட தாவீதை கொண்டும் அந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாதபடிக்கு சிறியவனாய் இருக்கிற சாலமோனை கொண்டு தேவன் அந்த பெரிய வேலையை தேவன் செய்து முடித்தார். இன்றைக்கு நான் சொல்லட்டும், ஒருவேளை சமுதாயத்தின் மத்தியிலே நமக்கு ஒரு பெயர் இருக்கிறது, சிறுபான்மை. ஆமே, சமுதாயம் நம்மை என்ன அழைக்கிறது? அரசாங்கம் இன்றைக்கு நம்மை என்ன அழைக்கிறது? என்ன முத்திரையிட்டிருக்கிறது? நாம் யார்? சிறுபான்மையினர். குடும்பத்தின் மத்தியில் ஒருவேளை உங்களை பார்த்து அநேகருடைய பார்வை, உங்களை பார்த்து அநேகருடைய பார்வை எப்படி இருக்குது தெரியுமா? இவர்கள் அற்பமானவர்கள், இவர்கள் சிறியவர்கள் என்று சொல்லலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், சிறியவன் ஆயிருக்கிற உண்மையில்தான் நான் ஒரு பெரிய திட்டத்தை நான் வைக்கும்படி விரும்புகிறேன். உண்மையில்தான் பெரிய ஆசீர்வாதத்தை வைக்க விரும்புகிறேன். உண்மையில்தான் பெருத்த ஒரு விடுதலை நான் வைக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். வசனம் சொல்றது, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை. இன்றைக்கு தேவனாய கர்த்தர் சொல்கிறார், உலகத்தின் பார்வையில் சிறியவனாக்கப்பட்டிருக்கிறாயோ, ஒருவேளை உன்னுடைய குடும்பம் சிறியதாய் இருக்கிறதோ, இன்றைக்கு பரிசுத்த
பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், பெரிதானதை உன்னை கொண்டு நான் செய்யும்படிக்கு நான் போதுமானவனாய் இருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இன்னொரு விசை கைகளை உயர்த்தி நல்லா கவனிச்சு பாருங்க. இஸ்ரவேலின் ஜனம் ஆண்டவரிடத்தில் வந்து நிற்கிறது, எங்களுக்கு ஒரு ராஜா தேவை. அப்பொழுது ஆண்டவர் ராஜாவை சிறந்த கோத்திரத்திலிருந்து தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. ஆமே, வேதம் சொல்றது கோத்திரங்களிலேயே சிறிய கோத்திரத்திலிருந்து, அந்த பென்யமீன் கோத்திரத்திலேயே சிறிய குடும்பத்திலிருந்து முதல் ராஜாவை கர்த்தர் எழும்பி வர பண்ணினார். இன்றைக்கு ஒருவேளை உலகம் உன்னை பார்க்கலாம் சிறியவன் என்று சொல்லி, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு சொல்லட்டும், பரலோகம் உலகம் பார்க்கிறதை போல பார்க்கப்படுவது இல்லை. என் மேலே தேவன் பெரிய வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார், என் மேலே ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் இளைஞனாய் இருக்கலாம், அவன் சிறியவனாய் இருக்கலாம், போக்குவரத்து அறியாது இருக்கிற சிறு பிள்ளையாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எவரையும் பயன்படுத்த முடியும். ஆண்டவர் ராஜாக்களை பயன்படுத்த முடியும். ஆண்டவர் பணம் பலம் படைத்தவர்களை பயன்படுத்த முடியும். அதே சமயத்தில் ஆண்டவர் எளியவர்களையும் அவர் சிறியவர்களையும் பயன்படுத்துவது தேவனுடைய வல்லமைக்கு அது அசாத்தியமான ஒரு காரியம். தேவன் நிச்சயமாய் அது சாத்தியமாய் அவர் மாற பண்ண விரும்புகிறார். ஆமென். என்னை கொண்டும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். வேதத்தில் வாசிக்கிற போது அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியருடைய புத்தகத்தில் 1வது அதிகாரம் 27, 28, 29 வசனத்தில் வாசிக்கிற போது, இல்லாதவைகளை கொண்டு இருக்கிறவைகளை அவமாக்கும்படிக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் சத்தமே ஆமென் சொல்றீங்க? ஆமென். இல்லாதவைகளை கொண்டு தேவன் அசாத்தியமான காரியத்தை செய்கிறவர். நல்லா கவனிச்சு பாருங்க. வேதத்தில் நான் வாசித்து நான் பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வேதத்தில் பல விஷயத்தை குறித்து நான் வாசிக்க முடியும். ஆமென். மோசேக்கு 40 வயது இருந்தது. எத்தனை வயசு? 40 வயது இருக்கிற பொழுது அவனுக்குள்ள ஒரு பாரம். ஆமென். வேதத்தை வாசிக்கலாம். ஆமென். அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்தில் 7வது அதிகாரம் 25வது வசனத்தில் நீ வாசிக்கிற போது மோசேக்குள்ள ஒரு பாரம் இருந்தது. எத்தனாவது வயசுல? சத்தமா சொல்லுங்க. எத்தனை வயசுல? 40 வயசுல என்னை கொண்டு இந்த ஜனத்தை விடுவிக்க வேண்டும், என்னை கொண்டு இஸ்ரவேலுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தான். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனமோ மோசேயை அற்பமாய் எண்ணிற்று. மோசேயை அற்பமாய் பார்க்கிறது. இவனா நம்மை கொண்டு ரட்சிக்க போகிறான் என்று சொல்லி அவனை அற்பமாய் பார்த்தது. ஆனால் அற்பமாய் எண்ணின மோசேயை கொண்டு தான் அவனுடைய 80வது வயதில் இஸ்ரவேல் ஜனத்துக்கு இரட்சகனாய் கர்த்தர் எழும்பி வர பண்ணி மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு ஒரு மாபெரும் விடுதலையை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நான் சொல்லட்டும், ஒருவேளை சிறியவனாய் சபைக்குள்ளே இருக்கலாம். ஆமென். நான் சிறியவனாய் என் குடும்பத்துக்குள்ள இருக்கலாம். நான் சிறியவனாய் நான் வேலை செய்கிற இடத்துலையோ படிக்கிற இடத்துலையோ பிசினஸ் செய்கிற இடத்துலையோ நான் இருக்கலாம். ஆமென். அதுவல்ல காரியம். பெரியவர் எனக்குள்ள இருக்கிறபடினாலே என்னை பெரிய காரியத்துக்கு என்னை அமர்த்த பண்ணுகிறவர், பெரிய காரியத்துக்கு என்னை பயன்படுத்த பண்ணுகிறவர், பெரியவர் நிமித்தமாக பெரிதானதை சாதிக்கிற சிறியவர்கள். ஆமென். பெரியவரால் பெரிதானதை சாதிக்கும் சிறியவர்கள். இதுதான் இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு. பெரியவரால் ஆமென் பெரிதானதை சாதிக்கும் சிறியவர்கள். தேவன் சிறியவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிற விதத்தை வேதத்திலிருந்து ஒரே ஒரு காரியத்தை, நமக்கு நேரம் மிகவும் குறுகி இருக்கிறபடினால ஒரு காரியம், ஆமென், அதனால 3 டாபிக் பிரசங்கம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு காரியத்துக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆமென். ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறை செய்யப்படுகிற போது சிறியவனாய் எண்ணப்பட்டிருந்தாலும் ஆமென் என்னை கொண்டு தேவன் பல அற்புதங்களை செய்ய முடியும் என்கிற காரியத்தை வேதத்திலிருந்து நான் சொல்லிவிட்டு நான் ஜெபிக்கும்படி நான் விரும்புகிறேன். நம்பர் 1, முதலாவது ஆமென், உலகத்தாரால் சிறியவனாய் எண்ணப்பட்ட குறுகினவர்களாய் அற்பமானவர்களாய் எண்ணப்பட்ட ஒரு கூட்டத்தை கொண்டு தேவன் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்து முடித்தார் என்கிறதையும், அவர்களை தேவன் ஏன் பயன்படுத்தினார், அவர்களுக்குள்ளே பரலோகம் பார்த்த உன்னதமான தரிசனம் என்ன என்பதை வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. நெகேமியாவின் புத்தகம் 4வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் என்கிற சத்துரு கேள்விப்பட்ட போது
அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலிவிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவிடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று சகோதரர்களுக்கும் சமாரியாவின் சேனைகளுக்கு முன்பாக சொன்னார். இங்க ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். யூதர்களுக்கு சத்துருவாய் எழும்பின சன்பல்லாத் யாருக்கு சத்துருக்களாய் எழும்பினார்கள்? யூதர்களுக்கு சத்துருக்களாய் எழும்பின சன்பல்லாத். இந்த முழு அதிகாரங்களையும் வாசிக்கிற போது சன்பல்லாத் மாத்திரமல்ல, தொபியா என்கிறவனும் இந்த சத்துருக்களின் கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டான். தொபியால் மாத்திரமல்ல, நொவேதியால் என்கிறதான ஒரு கள்ள தீர்க்கதரிசியானவளும் அவனோடு கூட சேர்ந்து கொண்டான். இவர்கள் எல்லாரும் இணைந்து நெகேமியாவுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். நெகேமியாவினுடைய கூட்டத்துக்கு விரோதமாய் அவர்கள் எழும்புகிறார்கள். யார் இந்த நெகேமியா? ஏன் இவர்கள் சத்துருக்களாய் இந்த கூட்டமானது சன்பல்லாத்தின் கூட்டம், தொபியாவின் கூட்டம், நொவதியாலினுடைய கூட்டம் ஏன் தெய்வ ஜனமாய் இருக்கிற யூதர்களுக்கு விரோதமாய் ஏன் சத்துருக்களாய் எழும்பி அற்பமான யூதர், சிறியவர்களாய் இருக்கிற யூதர், ஒன்றுக்கும் பயன்படாத யூதர்கள் என்று சொல்லி ஏன் அவர்களை குற்றம் சாட்டினான் என்பதை பின்னணியில் நாம் கவனிக்க முடியும். நல்லா கவனியுங்கள். நேபுகாத்நேச்சார் என்கிறதானே பாபிலோனுடைய ராஜாவானவன் யூத தேசத்துக்கு விரோதமாய் படையெடுத்து அந்த சாலமோன் கட்டின நாம் வாசித்தோமே, அந்த சாலமோன் கட்டின தேவாலயத்தை அக்கினியால் அவன் சுட்டரித்து விட்டு அலங்கத்தையும் அவன் எடுத்து போட்டு விட்டான். இப்பொழுது மகிமையான ஒரு எருசலேம், இப்பொழுது பிரதானமாய் மகாராஜாவினுடைய அரண்மனையை போன்று இருந்த ஒரு எருசலேம், சமாதானம் உள்ள ஒரு பட்டணமாய் இருந்த ஒரு எருசலேம், சுகமுள்ள ஒரு ராஜ்யமாய் இருந்த எருசலேமும் யூத பட்டணங்களும் இப்பொழுது தீக்கரையாய் மாற்றிவிட்டது. இப்பொழுது வேதம் என்ன சொல்கிறது? எருசலேம் மண்மேடாய் போனது. புலம்பலின் புஸ்தகத்தை வாசிப்பீர்களா? ஒரு காலத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்த தேசம் எப்படி இருந்தது? இப்பொழுது அதே வாக்குத்தத்த தேசம் ஜனத்துக்காக 40 ஆண்டுகளுக்கு பின்பதாய் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்த தேசம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சொல்லப்பட்டபடி அந்த கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கையினுடைய தேசம் இப்பொழுது நேபுகாத்நேச்சார் என்கிற சத்ருவினாலே எப்படி மாற்றப்பட்டது என்பதை புலம்பலின் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். அவன் சொல்லுகிறான், மண்மேடாய் மாறிற்று. ஜனம் பெருத்த நகரம் இப்பொழுது விதவைக்கு ஒப்பால் மாறியது என செய்திருக்கிறது. தன் நேசரை இழந்து, தன் கிருபையை இழந்து, தன்னுடைய அலங்காரத்தை இழந்து, தன்னுடைய மேன்மையான செழிப்புகளை இழந்து இப்பொழுது எருசலேமோ தலை விரித்து போடப்பட்டதை போல எருசலேம் மாறிவிட்டது. நாட்கள் கடந்து போகிறது. பாபிலோனின் தேசத்துக்கு யூத ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். 70 வருஷம் எருசலேம் மண்மேடாய் கிடக்கிறது. 70 வருஷம் எருசலேம் அவமானப்பட்டு கிடக்கிறது. 70 வருஷம் எருசலேமுக்கு குறித்து பரிதபிக்கப்படுபவர்கள் ஒருவரும் இல்லாதபடிக்கு எருசலேம் கைவிடப்பட்டவளை போல இப்பொழுது எருசலேம் இருக்கிறது. ஆனால் யூதர்களுக்குள்ள ஒரு பாரம், பாபிலோனின் தேசத்தில் இருக்கிற யூதர்களுக்குள்ளே ஒரு பாரம். எப்படி ஆகிலும் மறுபடியும் எருசலேமினுடைய பட்டணம் எடுப்பிக்கப்பட வேண்டும், மறுபடியும் அது நிலைநிறுத்தப்பட வேண்டும். விழுந்து போன தாவீதினுடைய கூடாரத்தை அதன் ஸ்தானத்தில் மறுபடியும் நான் எடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஜனங்கள் பாரப்பட்டு தங்களை அர்ப்பணித்தவர்களாய் இருந்தபோது தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கூட்டத்தை கர்த்தர் எழும்பி வர பண்ணுகிறார். யூதர்களுக்கு மத்தியில் சில தலைவர்களை கர்த்தர் எழும்பி வர பண்ணினார். செருபாபேல் என்கிற தலைவனை எழும்பி வர பண்ணினார். எஸ்ரா என்கிற தலைவனை எழும்பி வர பண்ணினார். நெகேமியா என்கிற தலைவனையும் கூட்டத்தையும் தேவன் எழும்பி வர பண்ணினார். இப்பொழுது நெகேமியாவின் தலைமையின் கீழே எழும்பி வந்து இப்பொழுது எருசலேம் மண்மேடாய் போன எருசலேம், ஜனங்கள் வாழ்வதற்கு தகுதியற்றதாய் போன எருசலேமை மறுபடியும் நாங்கள் கட்டி எழுப்புவோம் என்று சொல்லி
நெகேமியாவோடு கூடவும் நெகேமியாவை சார்ந்த கூட்டத்தோடும் வந்து தெய்வ ஜனங்கள் பாரத்தோடு கூட எருசலேமை மறுபடியும் கட்டி எழுப்ப பிரயாசத்தை எடுத்தார்கள். தேவனுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நெகேமியாவினுடைய கூட்டம் நல்லா கவனிக்கணும். பின்னாடி சொல்லுகிற சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ளும்படி நல்லா கவனிங்க. புறப்பட்டு வந்த நெகேமியாவை சார்ந்த கூட்டம் அலங்கத்தை கட்டி எழுப்புகிறது. எதை கட்டி எழுப்புகிறது? பாதுகாப்பினுடைய சுவரை கட்டி எழுப்புகிற போது இதை யார் பார்த்தது தெரியுமா? யூதர்களின் சத்ருவாய் எழும்பினதான சன்பல்லாத், தொபியா, நொவேதியால் போன்றதான கூட்டங்கள் ஆமென் பார்த்த பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்களை கொண்டா கர்த்தர் இந்த எருசலேமை கட்டப் போகிறார், இவர்களை கொண்டா மதில் எழும்பப் போகிறது, இவர்களை கொண்டா மண்மேடாய் போன எருசலேம் மறுபடியும் போகிறது, இவைகளை கொண்டா தாவீதின் கூடாரத்தை எடுப்பிக்கப் போகிறார், இவர்களை கொண்டா எருசலேமை சீர்படுத்தப் போகிறார், இவரை கொண்டா மறுபடியும் கர்த்தர் எருசலேமுக்குள் ரட்சிப்பை உண்டாக்கப் போகிறார், இவர்களை கொண்டா எருசலேமுக்குள் மறுபடியும் ஆராதனையை உண்டாக்கப் போகிறார் என்று சொல்லி ஏளனம் பண்ணினவர்களாக அவர்களை பார்த்து சொன்னார்கள், அற்பமான யூதர். ஆமே. சப்தமா எல்லாரும் கையை உயர்த்தி இந்த இவர்களுடைய பார்வைக்கு, இந்த சன்பல்லாத்தின் பார்வைக்கு, இந்த தொபியாவின் பார்வைக்கு ஆமென் ஊழியம் செய்ய வந்த கூட்டத்தை, அந்த எருசலேமை கட்டும்படிக்கு புறப்பட்டு வந்ததான கூட்டத்தை பார்த்தபோது அவர்களுடைய கண்களுக்கு எப்படி தெரிந்தான் தெரியுமா? அற்பமானவர்களாய் தெரிந்தார்கள். தாவீது போர்க்களத்தில் வந்து நிற்கிற போது கோலியாத்தின் பார்வைக்கு ஆமென் அந்த தாவீது ஆமென் கோலியாத்தின் பார்வைக்கு அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? சிறு பிள்ளையைப் போல அவன் இருந்தான். அதை போலத்தான் இந்த ஊழியத்தை செய்யும்படி எருசலேமின் அலங்கத்தை கட்டும்படி புறப்பட்டு வந்த இந்த கூட்டத்தை பார்த்தபோது சன்பல்லாத்துக்கு ஏளனமாய் இருந்தது. ஆமென். சன்பல்லாத் அவர்களை பார்த்து சொல்கிறார், அற்பமானவர்கள் என்று சொல்கிறார். அவங்க கட்டுகிறதான ஆமென் அலங்கம் நிற்குமோ, மண்மேடாய் போன எருசலேம் மீண்டும் புதுப்பிக்கப்படுமோ, மறுபடியும் அந்த இடத்துல தேவன் அற்புதத்தை செய்வாரோ? அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஒரு நரி அவர்கள் கட்டுகிற அலங்கத்தின் மேலே ஆமென் ஏறி போனாலும் அந்த அலங்கம் இடிந்து விடும். ஆனால் அந்த சிறியவர்கள் மேலே கர்த்தர் வைத்த திட்டத்தை கர்த்தர் செய்து அவர் முடிக்கிறார். வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அதே நெகேமியாவினுடைய புத்தகம் 6வது அதிகாரம் ஆமென் 15-16 வசனத்தில் நான் வாசித்து பார்க்கிற பொழுது, அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா ஆமென். சத்துருக்குடைய கண்கள் பார்க்க சன்பல்லாத்தின் கண்கள் பார்க்க தொபியாவினுடைய கண்கள் பார்க்க 52 நாளுக்குள்ளாய் தேவன் நெகேமியாவினுடைய கரத்தை கொண்டு ஆமென் எவர்கள் சிறியவர்கள் என்று சொன்னார்களோ, எவர்கள் அற்பமானவர்கள் என்று சொன்னார்களோ, அவர்களை கொண்டு 52 நாளுக்குள்ளாக பகைஞர் வெட்கப்பட்டு போகும்படியா வேத வசனம் சொல்றது. எங்கள் பகைஞர் 16வது வசனத்தை கவனிங்க. 16வது வசனத்தை கவனிங்க. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது ஆமென் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறச்சாதியான அனைவரும் கண்டபோது ஆமென் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை கர்த்தரால் கை கூடி வந்ததென்று அவர்கள் அறிந்து அங்கே சத்துருக்களுக்கு தேவன் வெட்கத்தை கற்றுடுத்தினார். இன்றைக்கு சொல்லட்டும், எவ்வளவு சன்பல்லாத்து எழும்பினாலும் சரி, எவ்வளவு தொபியாக்கள் எழும்பினாலும் சரி, எவ்வளவு நொவேதியாள்கள் எழும்பினாலும் சரி, என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை, என் மேல வைக்கப்பட்டிருக்கிற பெரிய திட்டத்தை, என் மேல் வைக்கப்பட்டிருக்கிற பெரிய தரிசனத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். அப்பொழுது நீங்கள் நான் சாட்சியாக நிற்க போறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த காரியம் கர்த்தரால் கை கூடி வந்தது என்பதை அநேகர் அறிந்து கொள்வதற்கு ஏதுவா கர்த்தர் ஒரு பெரிய வேலையை கர்த்தரின் மேல கர்த்தர் வைக்கும்படி விரும்புகிறார். இதை குறித்து இந்த வேலையை குறித்து இந்த நெகேமியா சொன்ன காரியத்தை ஆமென் என்ன சொல்லுகிறார் என்றால் நாம் வாசிக்கலாம். அதே நெகேமியாவினுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நெகேமியா இந்த வேலையை குறித்து என்ன சொல்லுகிறார்? 3ஆம் வசனம். அவன் என்ன சொல்லுகிறான்? எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன?
நெகேமியா சொல்லுகிறான், அங்கே சாலமோனை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறதை இளைஞனும் வாலிபனுமாய் இருந்தான். அவன் செய்ய வேண்டிய வேலை, இங்க நெகேமியா செஞ்ச வேலை ஏதோ சாதாரணமாய் எழுப்பப்படுகிற காம்பவுண்ட் வால் இல்ல, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வேலை. ஆமே, இந்த வேலை, பெரிய வேலையை கர்த்தர் சிறியவனாய் இருந்த நெகேமியாவின் மேல கர்த்தர் வைத்தார். என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தான் நெகேமியா? என்ன வேலை செஞ்சான்? ஆரம்பத்தில் என்ன வேலை செஞ்சான் தெரியுமா? பானபாத்திரக்காரன். என்ன வேலை? ராஜாவினுடைய கையை கழுவுற வேலை. ஆமென். அவனுடைய பாத்திரத்தை கழுவுற வேலை. அவன் பேர் என்ன? அவன் வேலை என்ன? சாதாரணமான ஒரு வேலை. சாதாரணமான ஒரு வேலை செய்து கொண்டது அவன் மேலத்தான் தேவன் பெரிய வேலையை கர்த்தர் வைத்தா. ஆமே, ஆமே. எனக்கு ஒருவேளை நமக்குள்ளேயே ஒரு மனப்பான்மை, நானெல்லாம் சாதாரணமானவன், நானெல்லாம் சிறியவன், நானெல்லாம் படிக்காதவன், என்னால் ஒன்றும் முடியாத, நானெல்லாம் பலவீனன். ஆமே, ஆமேன். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. வேதம் சொல்ல, கிறிஸ்து உங்களுக்கு பலவீனராய் அல்ல, அவர் எனக்குள் அவர் பலனுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லி என்னோடு கூட வசனத்தை சொல்ல முடியும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எதையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஏன் தெரியுமா? அவர் பெரியவராய் எனக்குள்ளே இருந்து 52 நாளுக்குள்ளாக ஆலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆலங்கத்தை கட்டி முடித்தார். சத்துருக்கள் வெட்கப்பட்டு போனார்கள். புறச்சாதிகள் கேட்டு வெட்கப்பட்டு போனாங்க. யாரெல்லாம் இவங்களை கொண்டா கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறா, இவர்களை கொண்டு அந்த ஊழியத்தை நிறைவேற்ற போகிறா, இவரை கொண்டா ஆமென் குடும்பம் கட்டப்பட போகிறது, இந்த குடும்பத்தை கொண்டா கர்த்தர் அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறா, இந்த குடும்பத்தை கொண்டா தேவன் ஊழியம் செய்ய போகிறா, இந்த பிள்ளையை கொண்டா கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார் என்று சொல்லி ஏளனமாய் பேசின ஜனத்தின் மத்தியில தேவன் காரியத்தை அவர் கை கூடி வர பண்ணுவார். ஆமே. அப்படியானால் இந்த நெகேமியாவினுடைய தகுதி என்ன? சிறியவனாயிருந்த அவனுக்குள் இருந்த ஒரு காரியம், அவனுக்குள்ள இருந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு தெளிவை, இன்றைக்கு உங்கள் மத்தியில் ஆவியானவர் உந்துவித்த காரியத்தை நான் ஜெபிக்கும்படி நான் விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. தேவன் எப்படி நெகேமியாவை பயன்படுத்தினார்? சாதாரணமான ஒரு வேலை, சாதாரணமான ஒரு மனுஷன். ஆமென். அற்பமாய் மற்றவர்கள் பார்க்கும்போது அற்பமானவனாய் காணப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் பயன்படுத்துகிறாரே. அவனிடத்தில் தேவன் எதை பார்த்தா? அவனுடைய ஒரு ஜெபத்தில் அவன் பயன்படுத்தின ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தில் ஆழத்தில் பட்டது. அதைத்தான் மையப்படுத்தி நான் விரும்புகிறேன். தேவனை குறித்த ஒரு தெளிவு அவனுக்குள் இருந்ததை பார்க்க முடியும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிற காரியத்தில், அவனுடைய காரியத்தில் ஒரு தெளிவு இருக்கிறதை பார்க்க முடியும். அல்லாஹ் பண்ணீங்க. எருசலேமை குறித்து அவன் கேள்விப்பட்ட உடனே, எருசலேம் இடிந்திருக்கிறது, எருசலேமுடைய ஆலயம் இடிந்திருக்கிறது, எருசலேமுடைய அலங்கங்கள் தீக்கிரையாய் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் சூசான் அரண்மனையிலே இருக்கிற போது அவனை விசாரிக்கும்படி வந்ததான யூதர்களிடத்தில் கேட்டறிந்த போது எருசலேமை குறித்த பாரம். ஆமே, சத்தமா ராமன் சொல்லுங்க. நல்ல விசுவாசியா இருந்தா ஒரு காரியத்தை கேள்விப்பட்டா நமக்கு என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க. நல்ல சபையா இருந்தா ஒரு விஷயம், ஒரு இடத்துல அநியாயம் நடக்குது. ஆமே, உதாரணத்துக்கு ஈரான்ல போர், இஸ்ரவேல்ல போர், ஆமென், அமெரிக்காவில் போர். இது நமக்கு செய்தியா இல்ல, அது நமக்கு பாரமாய் எழும்ப வேண்டியது அவசியம். நாம எருசலேம் அழிந்து கொண்டு எருசலேம் இடிக்கப்பட்டு அதுல இருக்கிறவர்கள் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். அது ஏனென்றால் எருசலேமுடைய ஆலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதும் அதனுடைய வாசல்கள் அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது. இதை யார் கேள்விப்பட்டது? சத்தமா சொல்லுங்க. யாரு? நெகேமியா கேள்விப்பட்ட உடனே மறுபடியும் தன்னுடைய வேலை அவன் துவங்கல. ஆமா, மறுபடியும் அவன் தன் வேலை என்ன செய்யல? அவன் துவங்கல. மறுபடியும் அவன் போய் டைனிங் டேபிள்ல போய் என்ன செய்ய உட்கார்ந்தவன் என்ன செய்யல? சாப்பிடல. இந்த வார்த்தையை கேட்டவுடனே 4வது வசனம், இந்த வார்த்தையை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் நான் துக்கித்து உபவாசத்து மண்டை. இத்தனையும் நம்ம செய்யணும். ஆமா, சத்தமா ஒரு ஆமா. கடைசி நாட்களில் எழும்பியிருக்கிற திருச்சபையினுடைய பாரம் என்னவா இருக்கணும் தெரியுமா? இந்த நெகேமியாவுடைய பாரமாய் இருக்கணும். ஆமா,
எங்கோ நடக்குது, அதை நான் கேள்விப்படுகிறேன். இல்லவே இல்லை. சபைக்குள் நம்மை வைத்திருப்பதனுடைய நோக்கம் ஜனங்களுக்காய் பாரப்படும்படியாக, திறப்பில் நிற்கும்படியாக, ஜனங்களுக்காய் கதறும்படியாக, ஜனங்களுக்காய் உபவாசிக்கும்படியா, ஜனங்களுக்காய் மண்டாடும்படியாய்த்தான் தேவன் தேசத்தின் மத்தியிலே தேவன் சபையை வைத்திருக்கிறார். நான் சொல்லட்டும், இந்த துடியலூர் பட்டணத்தில் நம்முடைய சபையை வைத்திருப்பது அதற்குத்தான். சபையே, என் செவிகள் பட எருசலேமின் வீதிகளில் ஜனங்கள் துக்கப்படுகிறார்கள். எருசலேமுடைய வீதிகளில் அவன் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அவர்கள் பாரத்தையும் நிந்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நான் கேள்விப்படுவேன். என்னால் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நெகேமியா துக்கிக்கிறான், மன்றாடுகிறான். சில நாட்களாய் அவன் கண்ணீரில் உட்கார்ந்து உபவாசித்து தேவனை நோக்கி அவன் ஜெபித்தான். ஆமா, அந்த ஜெபத்தில் இருந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். தேவனை அவன் எப்படி பார்த்தான், தேவனை குறித்ததான அறிவு, தேவனுடைய அவன் காரிய தெய்வத்துவத்தை குறித்து அவனுக்குள்ள இருந்த என்ன வெளிப்பாடு என்பதை அந்த 5வது வசனத்தில் வாசிக்க முடியும். 5வது வசனம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. ஆமென் சொல்லுங்க. அவன் என்ன சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடுகிறான், என்ன சொல்லி தேவனை நோக்கி அவன் ஆராதிக்கிறான், என்ன சொல்லி தேவனை நோக்கி ஆமென் அவன் ஜெபிக்கிறான் என்றால், மகத்துவம் உள்ள தேவனே. ஆமென். அவனுக்குள்ள தேவனை குறித்த வெளிப்பாடு எப்படி இருந்தது என்றால், அவர் மகத்துவம் உள்ளவர். ஆமென். ஆண்டவர் பார்க்கிறார், இந்த நெகேமியா என்னை சரியாய் புரிந்து வைத்திருக்கிறான், ஆகவே அவன் மேல ஒரு பெரிய வேலையை நான் வைக்கிறேன். அவன் அறிந்து கொண்ட விஷயம் என்ன? அவர் பெரியவர் என்கிற ஒரு வெளிப்பாடு யாருக்குள்ள இருந்தது தெரியுமா? நெகேமியாவுக்குள். என்னைக்கு நான் சொல்லட்டும், அறிய வேண்டியவரை அறிய வேண்டிய விதத்தில் தேவச்சனம் அறிந்து கொள்ளுமானால், அறிய வேண்டியவரை அறிய வேண்டிய விதத்தில் சபை அறிந்து கொள்ளுமானால், அவர்கள் மேல தான் தேவன் பெரிய வேலையை கத்த வைக்கும்படி விரும்புகிறார். ஆமா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? பெரிய வேலை. அது ஆமென். என்ன ஊழியமா இருக்கலாம்? சபை ஊழியமோ, அப்போஸ்தல ஊழியமோ, சுவிசேஷ ஊழியமோ, ஆமென், என்ன ஊழியமாக இருக்கலாம். எந்த வேலையா இருந்தாலும் அது என்ன வேலை? நான் என்ன கேட்கிறேன், பெரிய வேலையை யார் எனக்கு கொடுப்பது? பெரிய ஊழியத்தை யார் எனக்கு கொடுப்பது? சத்தமா சொல்லுங்க, யார் கொடுப்பது? அந்த வேலையை விட பெரியவராய் இருக்கிற அவர் எனக்கு கொடுப்பது. ஆமென். வேலையே பெருசா இருக்குமானால் அந்த வேலையை கொடுக்கிறவர் அவர் மிகவும் அவர் பெரியவராய் இருக்கிறார். எனக்குள்ள ஒரு வெளிப்பாடு வரணும், எனக்குள்ள ஒரு தரிசனம் வரணும். என் ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த தேவனை குறித்ததான சரியான வெளிப்பாடு எனக்குள்ள வரணும். இன்னைக்கு என்ன வரணும் தெரியுமா? அவரே பெரியவர் என்கிற ஒரு வெளிப்பாடு இன்றைக்கு நமக்குள்ள வர வேண்டும். ஆமென். அவன் ஜெபிக்கிறான், மகத்துவம் உள்ள தேவனே, அவர் எவைகளில் பெரியவர், அவர் எவைகளில் பெரியவர். வேதத்தில் வாசிக்கும் போது 1 யோவானின் புத்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய இருதயமும் தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் அவர் எப்படி ஆயிருக்கிறார்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எதில் அவர் பெரியவர், எதில் அவர் பெரியவர்? என் இருதயத்திலும் அவர் பெரியவர். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் பெரியவர், பெரியவர். அவர் எவைகளில் பெரியவர் தெரியுமா? இருதயங்களிலும் அவர் இருதயத்துக்குள்ள என்னவெல்லாம் இருக்கு தெரியுமா? நம்ம இருதயத்துக்குள்ள என்னவெல்லாம் இருக்குது? இருதயத்துக்குள் ஒரு பாரம் இருக்குது, இருதயத்துக்குள் ஒரு வாஞ்சை இருக்கிறது, இருதயத்துக்குள் ஒரு ஆசை இருக்குது, இருதயத்துக்குள் என் தேவை இருக்கிறது. எனக்குள் என் இருதயத்துக்குள் இருக்கிற ஆசையா இருக்கலாம், இருதயத்துக்குள் இருக்கிற தேவையா இருக்கலாம், இருதயத்துக்குள் இருக்கிற ஜெபமாய் இருக்கலாம். அவை எல்லாவற்றிலும் பார்க்கிலும் அவர் பெரியவராய் அவர் இருக்கிறார். என் தேவைகளை காட்டிலும், என் தேவைகளை பார்க்கிலும்
பக்தன் பாடுகிறான், என் இருதயத்துக்குள்ள என்னென்னவெல்லாம் இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஒரு கற்பனை ஆமென் கோயில்கள் இருக்கலாம், கற்பனையான விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது அவர் என்னுடைய இருதயங்களிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லட்டும், உன் இருதயத்தில் ஏதேதோ ஏக்கங்களும் ஏதேதோ பாரங்களும் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன் இருதயங்களும் பெரியவர். அவர் நம் நடுவே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இருதயங்களிலும் அவர் பெரியவராய் அவர் இருக்கிறாராம். ஆமென். சத்தமவராம. இரண்டாவது அவர் எவைகளில் பெரியவர், அதை 1 யோவான் ஆமென் 4வது அதிகாரம் ஆமென் நாம் 4வது வசனத்தில் நான் வாசிக்கிற போது எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு வார்த்தை, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர், சத்தமா உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் அவர் எப்படிப்பட்டவர்? அப்ப அவர் யார் தெரியுமா? உலகத்திலும் அவர் பெரியவர். ஆமே. சத்தமா கவனிங்க, கவனிங்க. பிசாசு இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படிக்கு ஆமென் ஒரு மலையின் உச்சியில போய் நிறுத்தி அவன் முழு உலகத்தையும் காண்பித்தான். ஆமே, ஆமே. சத்தமா ஆமே. முழு உலகத்தையும் அவன் நினைச்சுதான் காண்பிக்கிறான். ஆமே. காண்பித்து நீ என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இந்த எல்லாவற்றையும் நீ பார்க்கிற எல்லாவற்றையும் உனக்கு நான் தருவேன். ஆண்டவர் சொல்ல, அப்பாலே போ. சத்தமா சொல்லுங்க, அப்பாலே போ. ஆமென். உலகத்திலும் அவரை பெரியவராய் இவர் இருக்கிறார். நீ காண்பிக்கப்படுகிற உலகத்தில் இருக்கிற எந்த பெருசா இருக்கலாம், கவனிங்க, உலகத்துக்குள் இருக்கிற நாம் பிரமிக்கக்கூடிய பல மனுஷர்கள் இருக்கலாம், நாம் பிரமிக்கக்கூடிய பல பெரியவர்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் சொல்கிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உலகத்தை பார்க்கிலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சத்தமாய் அவர் யார் தெரியுமா? இன்றைக்கு நம் நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறவர், நீங்களும் நானும் கூப்பிட்டு கொண்டிருக்கிறவர், நான் பிரசங்கிக்கிற இயேசு, அவர் மிகவும் அவர் பெரியவர். உலகத்திலும் அவர் பெரியவர். மூன்றாவது எதில் அவர் பெரியவர்? வேத வசனத்தில் லூக்கா 11வது அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கிற போது இப்படி என்ன வாசிக்கிறோம்? யோனாவிலும் பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்றது அவர் சாலமோனிலும், அவர் யோனாவிலும், அவர் தேவாலயத்திலும் அவர் பெரியவர். மூன்றாவது எந்த மனுஷனிலும் அவர் பெரியவர். வேதம் சொல்கிறது ஆமென், யோனாவிலும் அவர் எப்படிப்பட்டவராம்? அவர் பெரியவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் எந்த மனுஷனும் இருக்கலாம், எந்த மனுஷனை பார்க்கிலும் எத்தனை பேர் இன்றைக்கு அறிக்கை செய்ய முடியும், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். இருதயத்திலும் அவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவையிலும் அவர் பெரியவர். ஆமென். அவர் எந்த மனுஷனை பார்க்கிலும் அவர் பெரியவர். என் கேள்வி என்னென்றால், அவர் உண்மையாவே நம் வாழ்க்கையில பெரியவராய் இருக்கிறாரா? அநேகருடைய வாழ்க்கையில பெரியவர்னு சொல்றோம், ஆராதிக்கும் போது பெரியவர்னு சொல்லி ஆராதிக்கிறோம். ஆனா உண்மையாகவே நான் பெரியவனாய் இருக்கிறேனோ அல்லது கிறிஸ்து பெரியவராய் இருக்கிறாரோ? யோவான் ஸ்நானகர் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை? நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். ஆகவே தான் யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் அவ்வளவு மகிமையாய் இருந்தது. யோவான் ஸ்நானத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார், ஆமென், யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற அவன் விளக்காய் இருந்தார். நீங்களும் அவனுடைய வெளிச்சத்தில் சில காலம் என்ன இருந்தீங்க? களி கூர்ந்தீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நான் சிறுகனும் அவர் பெருக வேண்டும். இந்த சத்தியம் நமக்கு தெரியும். ஆனால் உண்மையாகவே என் வாழ்க்கையில பெரியவராய் இருக்கிறாரா? குடும்பத்தில் பெரியவராய் இருக்கிறாரா? என் பிசினஸ்ல பெரியவராய் இருக்கிறாரா? சபையில் அவர் பெரியவராய் இருக்கிறாரா? ஆமா. எனக்கு இருக்கிற பெந்தகோஸ்தே உலகத்தில் இருக்கிறதானே மிகப்பெரிய ஒரு தோல்வியினுடைய காரணம் தேவன் சபையில் பெரியவராய் இல்லை. ஆமா. ஊழியக்காரன் பெரியவனாய் இருக்கிறான். அந்த பகுதியில் இருக்கிற பல விசுவாசிகள் செல்வம் படைத்தவர்கள் சபைக்குள்ள என்னவா இருக்கிறாங்க? பெரியவர்களாய் இருக்கிறாங்க. தேவனை சிறிதாக்கப்பட்டு ஆமென் கிறிஸ்துவை சிறிதாக்கப்பட்டு நாமோ நம்முடைய காரியத்தையோ இன்றைக்கு பெரிதாய் வைத்திருக்கிறபடினாலே ஆமே இன்றைக்கு சபையின் மூலம் செயல்பட வேண்டிய திட்டங்கள், சபையின் மூலம் போக வேண்டியதான காரியங்கள் இன்றைக்கு ஜனத்துக்குள் செல்ல முடியாமல் இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? தேவன் சபையின் நடுவே எப்படி இல்லை தெரியுமா? பெரியவராய் இல்லை.
இன்னைக்கு ஏன் குடும்பத்துக்குள்ள அற்புதம் நடக்கல? கிறிஸ்துவின் வாழ்க்கையில பெரியவராய் இல்ல, குடும்பத்தின் மத்தியில் பெரியவராய் இல்ல. ஏன் உங்களுடைய பிசினஸ் நாளுக்கு நாள் தோல்வியும் சரிவையும் பார்த்து கொண்டிருக்குது தெரியுமா? ஆமென். நீங்களும் உங்களுடைய திறமைகளும் பெரியவைகளாய் வைத்துவிட்டு கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய வல்லமைகளையும் இன்றைக்கு மட்டுப்படுத்துகிற அப்படினால தான் என் பிசினஸ்ல ஒரு விருத்தி பார்க்க முடியவில்லை. அவர் பெரியவராய் எழும்ப வேண்டும். ஆமே. சபையில இன்னைக்கு எப்படி மாறணும் சொல்லுங்க? சபையில் இன்னைக்கு பெரிய பெரிய சபைகள் எழும்புகிறது, நல்லது நல்லது. ஆனால் கிறிஸ்து பெரியவராய் இருக்கிறாரோ? ஆமே ஆமே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல பிரசங்கத்தை ஒன்று கேட்டேன். அவர் சொல்றாரு, என்ன சொன்னா தெரியுமா? இப்போ வரும் பாருங்க, யூடியூப்ல வரிசையா வரும், என் நாமத்துக்கு பயந்து இருக்கு உங்கள் மேல். என்னது? எதை குறித்து சொன்னான்னு நினைக்கிறீங்க? இன்னொருத்தர் சொல்கிறார் கர்த்தருடைய கை, இன்னொருத்தர் சொல்கிறார் இலை உழுதராக இருக்கிற. என்ன காலம் இது? தேர்தல் காலம். பலிபீடத்தில் யார் பெரியவராக இருக்கிறார்கள்? கிறிஸ்து பெரியவராகவோ அல்லது மனிதன் பெரியவனாக்கப்பட்டு கொண்டிருக்கிறானோ? எனக்கு நீங்கள் நானும் சொல்லலாம், என் வாழ்க்கையில் அவர் மாத்திரமே பெரியவராக இருக்க வேண்டும். அவர் மாத்திரமே உன்னதமானவராக இருக்கணும். நான் மறைந்தவனாக அவர் வெளிப்படுகிறவராக, நான் அவருக்குள் மறைந்தவனாக அவர் என்னுடைய வாழ்க்கையில் அவர் மிகவும் பெரியவராக இருப்பதற்கு எனக்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்க வேண்டும். சொல்லும் போது புரியும். ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து மிக வேகமாய் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு பகுதி, 2வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வேகமாய் நாம் வாசிக்க போகிறோம். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்டது. போதும். எங்க நான் வாசிக்கிறோம், இயேசுவும் அவருடைய சீசர்களும் எங்க அழைக்கப்பட்டிருந்தாங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எங்க அழைக்கப்பட்டிருந்தாங்க? இப்போ இயேசுவும் எங்க இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. இயேசுவும் அந்த இடத்தில் இருக்கிறார். குறைவு ஏற்பட்டது. ஆமா. யார் அங்க இருக்கிறா? யார் அங்க இருக்கிறா? இயேசு இருக்கிற இடத்துல என்ன வந்து இருக்க கூடாது? குறைவு வந்து இருக்க கூடாது. மரியாள் போய் சொல்லுகிறார், திராட்சரசம் என்ன செய்யுது? அவருக்கு தெரியாதா? திராட்சரசம் குறைந்து போனது அவருக்கு தெரியாதா? அவருக்கு நிச்சயம் தெரியும். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், இன்னும் என் வேலை என்ன செய்யல? சொல்லுங்க, இன்னும் என்னுடைய வேலை வரல. ஆமென். ஸ்ரீயே, உனக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லி ஆண்டவர்கள் காலம் தாழ்த்துகிறதை வேதத்தில் பார்க்க முடியும். நல்லா கவனிக்க வேண்டும். இயேசு இருக்கிற இடத்தில் ஒரு குறைவு வருகிறது. எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். காட்டத்து மரத்தினுடைய மேல உட்கார்ந்து இந்த சகையை குறித்து ஆண்டவருக்கு பெயர் முதலாய் தேவனுக்கு தெரிந்திருந்தது. அத்தி மரத்துக்கு கீழே இருந்த நாத்தான் வேலை குறித்து ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது. ஆமே. சத்தமை வராம ஆமே. 2 சந்து இடையில ஆமே கட்டப்பட்டிருந்த கழுதை குறித்தும் அதனுடைய குட்டியை குறித்தும் ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது. ஆமே. இங்கே இருக்கிற குறைவை குறித்து ஆண்டவருக்கு தெரியாது இருக்குமா? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருக்கு குறைவு தெரியும். ஆமே ஆமே. ஆண்டவர் சொல்லுவா, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவோம் வாருங்க. எல்லாம் போறாங்க. ஆண்டவருக்கு தெரியாதா? நடுக்கடல்ல போன உடனே இந்த கப்பல் பிரச்சனைக்குள்ள என்ன செய்ய போகுது, வரப்போகுதுன்னு யாருக்கு தெரியும்? ஏன் அவர் போய் தூங்கினாரு? இங்க ஏன் குறைவு வந்தது? அந்த வசனத்தை ஆழமாய் பார்க்க போகிறோம். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவும் அவருடைய சீசர்களும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். யாரும்? அந்த வார்த்தை சொல்லுங்க, இயேசுவும். ஆமே ஆமே. இயேசு மட்டும் இல்ல, அங்க யாரும் இருக்கிறா? நீங்க பஸ்ல போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சில ஆபீசஸ்ல போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு போட்டோ, மேனேஜருக்கு சீட்டுக்கு மேல ஒரு பெரிய போட்டோ இருக்கும். அல்லது பஸ்ஸில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஒரு 3 பேரோ 4 பேரோ அதில் சிலையாக இருப்பாங்க. ஆமாம். நடுவில் ஒருத்தர் இருப்பார், இயேசுவை போல ஒரு உருவம். ஃபஸ்ட் ஒன்று இருக்கும், சொல்லுங்க. 2வது இயேசுவை போல ஒன்று இருக்கும். அடுத்தது 786 ஒரு நம்பர் இருக்கும். ஆமாம். சுத்தமாக சொல்லுங்க. இதில் இயேசுவும் அங்கே இருக்கிறார். ஆமாம். நான் சொல்கிறது புரிஞ்சுச்சா? நான் சொல்றது புரிஞ்சா? என்னைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில இயேசு மட்டும் இல்லை, இயேசுவும் இருக்கிறார். ஆமே.
இயேசு மட்டும் அங்கே இருந்தால் அற்புதம் நடந்தே தீரும். இயேசு மட்டும் இருந்தால் அந்த இடத்துல திராட்சரசம் குறைந்து போக, சத்தமா சொல்லுங்க, திராட்சரசம் குறைந்து போக, சமாதானம் குறைந்து போக அந்த இடத்துல வாய்ப்பே இல்லை. எங்க இயேசுவும் இருக்கிறாரோ அந்த இடத்துல குறைவுகள் வரும். இன்றைக்கு சொல்லலாம், ஆண்டவரே நீரும் என் வாழ்க்கையில் இல்லை, நீர் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில். எத்தனை பேர் புரிஞ்சவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவும் அல்ல, இயேசு மட்டும் என்னுடைய வாழ்க்கையில். இப்பொழுது ஆமென் மரியாள் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி இயேசுவுக்கு ஒரு முக்கியத்துவம், இயேசுவை முன்னிறுத்துகிற ஒரு வாழ்க்கை வந்தபோது அந்த இடத்துல திராட்சரசம் ஆமென் குறைவுபடாதபடிக்கு ஆமென் தண்ணீரை திராட்சரசமாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு ஒரு தீர்மானம், என் வாழ்க்கையில இயேசுவும் அல்ல, இயேசு மட்டுமே. ஆமென். என் திறமையோடு இயேசுவும் அல்ல, என் பணத்தோடு இயேசுவும் அல்ல, ஒரு ஆமென் சொல்லுங்க. என் பலத்தோடு சேர்ந்து இயேசுவும் அல்ல, இயேசு மட்டுமே. என் திறமையை பின்னுக்கு தள்ளுகிறேன், என்னுடைய பணத்தை பின்னுக்கு தருகிறேன், என் ஜாதியின் பெருமையை பின்னுக்கு தருகிறேன், என்னுடைய எல்லா மேட்டுமைகளை பின்னுக்கு தருகிறேன், என்னுடைய படிப்பை பின்னுக்கு தருகிறேன். இயேசு மட்டுமே, இயேசு மட்டுமே என்று சொல்லி எப்பொழுது இயேசுவை பெரியவராக்குறோமோ, நம்முடைய திறமைக்கு ஈக்குவலாய் நிகராய் இயேசுவை வைக்காதபடிக்கு, பணத்துக்கு நிகராய் இயேசுவை வைக்காதபடிக்கு, என் படிப்புக்கு நிகராய் இயேசுவை வைக்காதபடிக்கு, ஊழியக்காரனுக்கு நிகராய் இயேசுவை வைக்காதபடிக்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம், இயேசுவுக்கு மட்டுமே. கவனிங்க, ஒரு சம்பவத்தை மத்தேயு 17வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். மறுரூப மலையில போன போது சடிதியில ஒரு மகிமை ஆமென் அந்த மறுரூப மலையில நிரப்புகிறது. நிரப்புன உடனே யாரெல்லாம் வந்தாங்க? சத்தமா சொல்லுங்க, யாரெல்லாம் வந்தாங்க? யாரெல்லாம் அந்த இடத்துல காட்சியை கொடுத்தாங்க? யோவானா, எலியா, மோசே. ஆமென். 2 பேர் இப்ப மேல நிக்கிறது, மறுரூபத்தில் நிக்கிறது 3 பேர். எலியா நிற்கிறான், மோசே நிற்கிறான், இயேசு நிற்கிறார். ஆமென். ஆமென் தானே? ஆமென். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. மத்தேயு 17வது அதிகாரத்தில் ஆமென் அவர் மலைக்கு ஏறின உடனே அங்கே ஆமென் மகிமையாக அவர் மறுரூபத்தை அவர் அடைகிறார். மறுரூபம் அடைந்த பொழுது மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு ஆமென் பேசுகிறதை போல காணப்பட்டார்கள். உடனே பேதுரு என்ன சொன்னான் தெரியுமா? உடனே பேதுரு என்ன சொன்னா? என்ன சொன்னா? நாம் இங்கேயே இருக்கலாம். அடுத்தது என்ன யாருக்கு? உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம். எத்தனை கூடாரம் ஆச்சு? ஆமென். பேதுரு இப்படி சொல்லுகிற பொழுது மகா பெரிய இடிமுழக்கம் உண்டாகிறது. ஆமென். இப்ப யார் காணல? ஒரு ஆமென் சொல்லுங்க. யார் காணல? எலியாவையும் பார்க்க முடியல, மோசையும் பார்க்க முடியல. இவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில எத்தனை கூடாரத்தை போடணும்? எத்தனை கூடாரத்தை போடணும்? 3 கூடாரம். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில பல கூடாரங்கள் எழும்பி கொண்டிருக்கிறது. குடும்பத்துக்கு ஒரு கூடாரம், தலைவனுக்கு ஒரு கூடாரம், நடிகனுக்கு ஒரு கூடாரம், உலக தலைவனுக்கு ஒரு கூடாரம், பாஸ்டருக்கு ஒரு கூடாரம். இல்லவே இல்லை. அவருக்கு மாத்திரமே கூடாரத்தை எழுப்புவதற்கு இயேசுவுக்கு மட்டும் இடம் கொடுப்போமானால் ஆமென் இன்றைக்கு அவரை பெரியவராக்கினார். என்னையும் தேவன் பயன்படுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இயேசுவும் அல்ல, இயேசு மட்டும். என் திறமையோடு இயேசு இல்ல. மறுபடியும் சொல்லுகிறேன், என் திறமையோடு ஆமென் என் இளமையோடு கூட இயேசுவும் அல்ல. ஆமென் என்னுடைய ஆமென் காரியத்தோடு பலத்தோடு இயேசுவும் அல்ல. இன்றைக்கு ஒரு தீர்மானம் குடும்பமாய் அர்ப்பணிக்கணும். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை வாலிப பிள்ளைகள் அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, என் நீர் மாத்திரம் தான் என் வாழ்க்கையில. ஆமென். உமக்கு மட்டும் தான் இடம். அதோடு கூட என் திறமையை நான் சேர்ப்பது இல்லை. நான் உமக்குள்ளே மறைந்து கொள்ள போகிறேன். நீர் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையில் எழும்புவீராக என்று சொன்னா அவரை பெரியவராக்கினால். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவின் இடத்துல வருகிறான். என்ன சொல்றான் தெரியுமா? என் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் சொல்லுங்க இருக்கிறாங்க. போன்னு சொன்னா ஆமென் என் வீட்டில் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என் வீட்டுக்குள்ளே நீர் வருவதற்கு நான் தகுதி இல்லை. அவரை பெரியவராக்கினான்.
அவரை பெரியவராக்கினார். அவனுக்குள் இருக்கிற மேட்டிமை குறித்து அவன் சொல்லவே இல்லை. அவரை பெரியவராக்கினார். இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்தின் நடுவே தேவன் அற்புதத்தை செய்வதற்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தருக்கு தரும்படிக்கு தேவன் விரும்புகிறார். உன்னை பயன்படுத்துவதற்கு தேவன் உன்னை உருவாக்கும்படி விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு காரியத்துக்கு, ஒரு தீர்மானத்துக்கு இன்றைக்கு நீ அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை கொண்டு பெரிய வேலையை செய்ய நீ ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறேன். என் வாழ்க்கையில மற்றொன்றுக்கு நான் இடம் கொடுக்காதபடி, வேற கூடாரத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, வேற பலிபீடத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, உம்மை மட்டும் என் வாழ்க்கையை அழைக்கும்படிக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னால் அவரை பெரியவராக்கினார். மகத்துவம் உள்ள தேவன் என்று சொன்னால் தேவன் நெகேமியாவை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்து முடித்தார். வராமன்னு சொல்லுங்க. அழகவ நீங்க யுத்த களத்தில் தாவீது வருகிறார். சவுல் முதல் கொண்டவர்கள் இராணுவங்கள் எல்லாம் பயந்து நிற்கிறது. தாவீது யுத்த களத்தில் நிற்கிற போது கர்த்தர் தாவீதை கொண்டு அற்புதங்களை செய்தார். எத்தனை கல்ல வீசினா? சத்தமா சொல்லுங்க. அந்த கோலியாத்தை மடங்கடிக்க எத்தனை கல்ல வீசினா? எடுத்துட்டு போனது எவ்வளவு? 5 கூழாங்கல். எடுத்துட்டு போன கல் 5. பயன்படுத்தினது எத்தனை? இன்னைக்கு நம்ம எவ்வளவு பயன்படுத்துறோம்? கோலியாத்து விழ மாட்டேன்றான். 50 கூழாங்கல் வீசினாலும் கோலியாத்தை நிச்சயம் மாட்டேன்றான். ஆனால் அவன் பயன்படுத்தின ஒரே ஒரு கூழாங்கல். ராமன் சொல்லுங்க. முதல் அடியிலேயே, முதல் முயற்சியிலேயே, முதல் முழங்காலிலேயே, முதல் ஜெபத்திலேயே, முதல் ஆராதனையிலேயே சாஷ்டாங்கமாய் கோலியாத் விழுந்து மடிந்து போனா. காரணம் என்ன தெரியுமா? அந்த யுத்த களத்தில் இயேசுவை, சர்வ வல்லவரை பெரியதாக்கின ஒரு தாவீது என்ன சொல்லுகிறார்? நீயோ ஈட்டியை நம்பி நீ வருகிறாய். நீயோ அவன் பட்டயத்தை நம்பி நீ வருகிறாய். நீயோ உன்னுடைய பலத்தை நம்பி வருகிறாய். நான் அப்படி இல்லை. என் பலத்தை பின்னாடி வச்சிருக்கிறேன். என் பலத்தை அல்ல, என்னுடைய திறமையை அல்ல, என்னுடைய முந்தின அனுபவம் இல்லை. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவை அந்த யுத்த களத்தில், போர்க்களத்தில், அந்த உபத்திரவத்தின் மத்தியில் கிறிஸ்துவை பெரிதாக்கின பொழுது ஒரே ஒரு கல் முதல் அட்டம்ப்டிலேயே சத்துரு விழுந்து போனா. என்ன காரணம் தெரியுமா? பெரியவனாக்கினா. சில ரதங்களை பெரிதாய் மாற்றுகிறார்கள். அதைத்தான் மாறி மாறி வாசித்தோம். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் அதை பெருசா மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நான் அதை குறித்து அல்ல, நான் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்க முடியும்? ஆண்டவரே, நான் அல்ல பெரியவனாய், என் திறமை அல்ல பெரியவனாய், உம்மை பெரியவனாக்குவேன். நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும்.